வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடடே இது உண்மையா நீ சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாங்க இது உண்மைதாங்க. நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து உண்மையை போட்டு பட்டு 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 தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி விட்டுறாரு. உடனே நம்ம கார்த்தியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும், கார்த்தி எவ்வளோ மோசமானவர்னு சொல்லிட்டு. ஏன்னா பாசத்தை காட்டுற போது பாசத்தில் இந்த உலகத்தையே மிஞ்சிடுவார். ஆனால் அந்த கோமன்னு வந்துட்டா இந்த உலகில் இந்த அடுத்த கிரகம் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு அந்த கோவம் வருங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானவர். ஏண்டி நீ எல்லாம் ஒரு டாக்டர் அடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே சொல்ல பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை பிரிக்க பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் ஒரு பொம்னாட்டியா. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்றது எதானா ஒன்று நடக்கும். இது எதனா யோசிச்சா அந்த குடும்பத்தில் ஒரு டாக்டரை நம்பி வராங்கன்னா, ஒரு டாக்டர் எப்படியா பட்டாங்க, ஒரு தெய்வத்துக்கு மேலே அவங்க தான் எல்லாம் டாக்டர்கிட்ட உண்மையாக சொல்லலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டாக்டரே போய் சொன்னால் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பச்சை நடிக்கிறேன், உனக்கு அசிங்கமாக இல்லை, அவமானமாக இல்லை, துக்கமாக இல்லை, துயரமாக இல்லைன்னு கேட்க உடனே நெஞ்சு வலிக்குதுப்பா, இதுக்கு மேலே நான் பொய்ய சொல்ல மாட்டேன்ப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான்ப்பா. இலக்கியா சொன்ன மாதிரி அந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டுனா நான் இத்தனை நாள் ஆடினதான் என்னை மன்னிச்சிருப்பா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்சமா இருக்கு, செருப்பால் அடிச்சமா இல்லை, செருப்பால் தாண்டி அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை 2 போடு போடுறாரு. இதுக்கு மேலே மவளை எங்கேனா பொய் சொல்லு பித்தாட்டம் பண்ண சுற்றி நின்றா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ, சும்மா பொழந்து போடுவோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மிரட்டி விட்டுறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாதா, இதுக்கு மேலே சைலண்ட் ஆகணும், அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம சுற்றிக்கிற எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடு இருக்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம மோசமானவருங்க. அவர் போயிட்டு அஞ்சலி கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இந்த அஞ்சலி பார்த்துக்கோ, உனக்கு நான் போனால் போது ஒரு 30 லட்சம் தந்துடுறேன், என் வாழ்க்கையை விட்டே போயிடு, என்னை பிடிச்ச சனி இதோட ஒழிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் மறந்துடுறேன், அதை விட்டு நீ தான் என் உலகம், நீ தான் என் மயிருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி என் கூடவே இருந்தேன். நைட்டு தூங்குறமா அம்மிக்கலை தூக்கி தலையில் போட்டுருவேன். இதெல்லாம் பொம்னாட்டிக்கு செய்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் நானே சத்தியமாக போட்டுருந்தேன். அந்த அளவுக்கு என்னை கடுப்பேற்றி விட்டுக்கிறேன். 2 ட்வின்ஸ்டி என் குழந்தை வரும், இந்த குழந்தைய என் உலகத்துக்கு காட்டலாம், அதை தூக்கி மடியில் உட்கார வைக்கலாம், முதுகில் உப்பு குட்டி சுமக்கலாம், யானை சவாரி பண்ணலாம், எவ்வளோ ஆசையாக தான் தெரியுமா. எல்லா ஆசையும் கூலி நோண்டி புதைக்க வச்சிட்டடி, நீ எல்லாம் பொம்பளையே இல்லை சத்தியமாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. உடனே அசிங்க தாங்க முடியாமல் அவமானம் தாங்க முடியாமல் நான் ஓடி போய் இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்கன்னு ஓடுறாங்க. நாமளும் நம்ம அஞ்சலி திருந்திட்டாடா எப்பா சுடு சொன்ன வந்துச்சுடான்னு சொல்லிட்டு ஆனும் வாய் தந்துன்னு பார்த்தா திடீர்னு போய் ரூமை சாத்தின்னு திருப்பியும் இப்போ என்ன பண்ணலாம், என்ன சதி திட்டம் தீட்டலாம், யாரை எப்படி ஒழிக்கலாம், இந்த பிரச்சனை எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சதி திட்டம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சத்தியமாக இவெல்லாம் பொம்பளையான்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குங்க ஒரு சில நேரத்தில். ஏன்னா இவ பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்களே தவிர நம்ம பண்ணது தப்பு தான், இதுக்கு மேலே இந்த தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்களா? சத்தியமாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா யோசிக்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாலியாக ஜமையாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. என்னடா சொல்கிற ஏதோ புதுசாக சொல்ல வர ஆர்வமாக்கிற சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் காத்துன்னு இருக்கீங்க கேட்கறதுக்கு. ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற போது உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கட்டும். மறக்காமல் நான் ஒன்று சொல்லுவேன், அதை செஞ்சு விட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.